சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ நல்லா சாப்பிடு. அப்ப என்ன கூட்டி விட. ஊட்டி விடுறேன். உட்காருங்க மாதாஜி. என்ன கொட்டா விடுறீங்க? என்ன மாயா, நைட்டு நல்லா தூக்க போல இருக்கு, இப்பதான் எந்திரிச்சு வர. ஏய் சுண்டைக்கா, உன்னை விட வயசுல இவங்க எவ்வளவு பெரியவங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற. அவங்க காசில இருந்து வந்திருக்காங்க, சிவனை நினைச்சு எந்நேரமும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, பேரை சொல்லியா கூப்பிடுற சுண்டக்கா? தப்பு இல்லையா? முருகா, ஈஸ்வரா, மாரியம்மா, காளியம்மான்னு சாமியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறது தப்பா சரியா சங்கர பாண்டி? ஆஹா, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட போல இருக்குதேடா சக்கர பாண்டி. எங்க நீயே சொல்லு, சரியா தப்பான்னு. நான் பதில் சொல்லிட்டா அப்புறம் உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், டா போட்டு தான் கூப்பிடுவேன். சம்மதமா? தெய்வமா, என்னதெல்லாம்? ஐயோ வேண்டாம் 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 வேண்டாண்டா செல்லக்குட்டி, என் பேரை சொல்லி கூப்பிடுறா செல்லக்குட்டி. ஐயோ விட்டா வாடா போடானே கூப்பிடுவா போல. என்ன சூர்யா, மா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்னம்மா? சொல்லுங்கம்மா. அந்த எதிர் வீட்டு துர்கா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்பா. சும்மா சும்மா இங்க வந்து குழந்தைய பார்த்து உசு பேத்திட்டு போறா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலப்பா. ஆமாம்மா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கும் தான் பிடிக்கல. என்ன அப்பாவும் இப்படி சொல்றாரு? மாதாஜி, மாப்பிள்ள சூர்யா சொல்றத கேட்டீங்களா மாதாஜி? அந்த இன்ஸ்பெக்டர் லேடி வந்தா இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க, வெளியே போய் சொல்லுங்க. ஓ, அம்மாவை வீட்டுக்கு வரவிடாம பண்ண பிளான் பண்றீங்களா? இப்ப என்ன பண்றே பாருங்க. பார்வதி, எனக்கு போதும். பார்வதி, என்னை இறக்கி விடு. சரி.